Hi, this is Madras Toppers, a student-friendly YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட். இதில் 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் gaseous stateங்கிற லெசனில். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் பாயில்ஸ் லா. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னர் இருக்குது. இந்த 2 கண்டெய்னர்லையுமே டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் கண்டெய்னரில் ப்ரெஷர் கம்மியாக அப்ளை பண்ணுறாங்க. அப்போ வால்யூம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆக்குப்பை ஆகுது. செகண்ட் கண்டெய்னரில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போ வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. ஸோ ப்ரெஷரும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. ஸோ P is inversely proportional to V. இதுதான் வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் பாயில்ஸ் லா. அடுத்து கரெக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் வால்யூம் அண்ட் ப்ரெஷர் டிவியேஷன் ஃபார் அ வான் டெர் வால்ஸ் கேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் இருக்குது. நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் இந்த சிலிண்டருக்குள்ளே வந்து ஒரு பர்டிகுலர் வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து 2 மாலிகுல் ஆஃப் கேஸ் வந்து கொலைட் ஆகுது. கொலைட் ஆகிற அந்த பர்டிகுலர் வால்யூம் வந்து மித்த கேஸுக்கு அவைலபிளாக இருக்காது. ஸோ அந்த வால்யூம் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகுது. அதை தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா அதான் வந்து கரெக்ஷன் ஃபேக்டராக இருக்க போகுது வால்யூமுக்கு. ஸோ 2 ஸ்பியர் இருக்குது. டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஸ்பியர், ஒரு வந்து ஒயிட் கலர் ஸ்பியர். ஸோ ஒவ்வொரு ஸ்பியரோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா R இருக்குது. ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன தெரியும், வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து என்ன 4/3 πr3. ஸோ இங்கே R அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த 2 ஸ்பியரோட ரேடியஸையும் எடுக்க போகிறோம். ஸோ 4/3 π Rக்கு பதிலாக 2Rன்னு போட்டுக்கோங்க. ஸோ 2R3. ஸோ 2R³ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோன்னா ஸோ 2³ வேல்யூ என்ன வந்துடும், 8ன்னு வந்துடும். ஸோ 8 × 4/3 πr3 இதுதான் வந்து எக்ஸ்க்ளூடட் வால்யூமாக இருக்க போகுது. ஸோ இந்த எக்ஸ்க்ளூடட் வால்யூம் வந்து ஒரு சிங்கிள் மாலிகுலுக்கு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு சிங்கிள் மாலிகுலுக்கான வால்யூம் கரெக்ஷன் ஃபேக்டர் கிடச்சிரும். ஸோ 8/2 = 4. ஸோ 4 × வால்யூம் ஆஃப் த சிங்கிள் மாலிகுல் தான் வந்து கரெக்ஷன் ஃபேக்டராக இருக்க போகுது. அந்த வால்யூம் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து ஸ்மால் b அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் கரெக்ஷன் ஃபேக்டர். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு மாலிகுல் ஆஃப் கேஸ் வந்து நடுவில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ வால்ஸ் பக்கத்துலையும் இருக்க போகுது. ஸோ சென்டரில் இருக்கிற மாலிகுலுக்கு இருக்கிற ப்ரெஷரை காட்டிலும் அந்த வால்ஸ் பக்கத்தில் இருக்கிற கேஸ் மாலிகுல்ஸ்க்கான ப்ரெஷர் வந்து மாற தான் போகுது. ஏன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல அந்த வால்யூம் ஆஃப் கேஸில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது அந்தந்த இடத்த பொறுத்து தான் இருக்கும். ஸோ அந்த கரெக்ஷன் ஃபேக்டர் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா டோட்டல் ப்ரெஷர் என்னென்னா ஏற்கனவே இருக்கிற ப்ரெஷர் ப்ளஸ் அந்த கரெக்ஷன் ப்ரெஷரை P' அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த P' வந்து எதை பொறுத்து இருக்குன்னா வால்யூம் ஆஃப் த கேஸை பொறுத்து இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன். ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு வால்யூமுக்கும் ப்ரெஷருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தெரியும். அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த வால்யூம். ஸோ P' is equal to A/V². அந்த ஏங்கிறது தான் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏங்கிறது தான் இங்கே வந்து கரெக்ஷன் ஃபேக்டர். இந்த P' அப்படிங்கிறது A/V². இதான் வந்து கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் ப்ரெஷர். அடுத்து கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் இல்லை எஃப்யூஷன் எதை சொல்லுதுன்னா ஒரு கேஸ் வந்து அதோட மோலார் மாஸை வச்சு தான் அது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிஃப்யூஸோ இல்லை எஃப்யூஸோ ஆக முடியும். இப்போ வந்து ஒரு கேஸ் வந்து ஹெவியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக முடியாது. அதே அந்த கேஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குன்னா அதால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக முடியும். இதுதான் வந்து கிரஹாம்ஸ் லா வந்து சொல்கிறாரு. லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன், அதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. It could not explain quantitative aspect of deviation satisfactorily as it could explain qualitative aspects of P and V. அதாவது ஏற்கனவே நம்ம இப்போ லாஸ்ட் பிஃபோர் கொஷின் பார்த்தோன்னா ப்ரெஷரும் வால்யூமும் எப்படி டீவியேட் ஆகுது, அதோட கரெக்ஷன் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம குவாலிட்டேட்டிவாக நம்மளால் சொல்ல முடிஞ்சது. ஆனால் குவான்டிடேட்டிவாக நம்மளால் சொல்ல முடியல. அது வந்து ஒரு லிமிட்டேஷன். அடுத்து அந்த கரெக்ஷன் ஃபேக்டர் ஏவும் பியும் சொல்லியிருக்கோம்ல, அது எப்பயுமே ப்ரெஷரும் டெம்பரேச்சரை பொறுத்தும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை தான் சொல்லியிருக்காங்க. The value of A and B also found to vary with P and T. Such variations are not considered in the derivation. அந்த வேரியேஷனெல்லாம் வந்து அந்த வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன்லேயே கிடையாது, சொல்லலை. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன லிமிட்டேஷன்னா நம்மளால் குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் P and V மட்டும்தான் சொல்ல முடிஞ்சது, குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட் சொல்ல முடியல.
அந்த கரெக்ஷன் ஃபேக்டர் ஏவும் பியும் ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அதை பற்றின எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷனில் சொல்லலை. கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸுங்கிறது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் ப்ரெஷர், அதை தான் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க, கிரிட்டிக்கல் வால்யூம். இது வந்து எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம். From the van der Waals equation, deviate from the original values derived from the other experiment. ஸோ மித்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீங்கள் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த வேல்யூஸ் வந்து van der Waals equation வச்சு கண்டுபிடிச்ச கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த 3 limitations. அடுத்த சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். A by V square is the measure of attractive force of molecule. It is also called as cohesion pressure or internal pressure. So pressure factor என்னன்னு பார்த்தோம், A by V square. ஸோ அந்த A by V squareங்கிறது அந்த கேஸ் மாலிகூல்ஸை வந்து ஒன்றா வச்சுக்கிற இன்டர்னல் ப்ரெஷர். அதுதான் வந்து அந்த அந்த ப்ரெஷரோட டீவியேஷன் ஃபேக்டராக நம்ம கரெக்ஷன் ஃபேக்டராக கண்டுபிடிச்சோம்ல A by V square. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கொஹிஷன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வர்ஷன் டெம்பரேச்சர் ஆஃப் அ கேஸ், ஒரு கேஸோட இன்வர்ஷன் டெம்பரேச்சரை நம்ம வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்டான A and B வச்சு நம்ம சொல்ல முடியும். ஸோ இன்வர்ஷன் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 2A by RB. ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், A and Bங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட். த வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் A and B enable the calculation of critical gas constant, அதாவது கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் அ கேஸ். ஸோ வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட்டை வச்சு நம்ம கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ கேஸ் கண்டுபிடிக்க முடியும். கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ்னால் ப்ரெஷர், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் வால்யூம். இதான் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து Joule-Thomson effect, the phenomenon of producing lowering of temperature when a gas is made to expand adiabatically from a region of high pressure into a region of low pressure. அதாவது ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, ஒரு கண்டெய்னரோட ஹாஃப் ஆஃப் த ரீஜன் ஹை ப்ரெஷர் இருக்குது, இன்னொரு ஹாஃப் ஆஃப் த ரீஜன் லோ ப்ரெஷர் இருக்குது. ஸோ இந்த ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு மூவ் ஆகிறப்ப அந்த கேஸ் வந்து அப்படியே ஃப்ரீயாக மூவ் ஆகும், ஹைலேருந்து லோப்பை. ஸோ அப்போ லோ டெம்பரேச்சருக்கு போகிறப்ப அது ஒர்க் பண்ணும். ஸோ அந்த ஒர்க்னால என்ன ஆகும்னா அதோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். இந்த ஃபினாமினனை தான் வந்து ஜூல்-தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஏரியா ஆஃப் ஹை ப்ரெஷர்லேருந்து ஏரியா ஆஃப் லோ ப்ரெஷருக்கு ஒரு கேஸ் போகிறப்ப அதோட டெம்பரேச்சர் கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் ரிமைனிங் 2 marks கொஷின்ஸ் பார்க்கலாம். அண்ட் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.